தமிழே, தமிழே, என்னாத்தா சொல்லாத்தா? ஏய், இன்னைக்கு உங்க ஐயன் வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டாண்டி. வயல்ல வேலை கிடக்குதா. இந்த தூக்கு சட்டியில சோறு வச்சிருக்கேன், போய் ஐயனுக்கு கொடுத்துட்டு வரியா? எப்படியும் அவரும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருப்பாரு, நம்மளை தேடிட்டு இருப்பாரு, ஊருக்குள்ளதான் இருப்பாரு. நம்ம ஐயனுக்கு சாப்பாடு கொடுக்குற சாக்கில் போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி அத்தா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அங்க தூக்கு சட்டி இருக்கு பாரு, எடுத்துட்டு போ. போயிட்டு வெரசா வரணும், ஊரை சுத்திட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஏக்கா எங்கக்கா தமிழ போ சொல்ற? அது ஒண்ணும் இல்லடா மாதிரி, உங்க மாமனுக்கு சாப்பாடு கொடுக்கதான் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அதுக்குதான் போ சொல்றேன். அதுக்கு ஏன்க்கா தமிழ் அனுப்புற? நான் இருக்கேன்ல, நான் போயிட்டு வரட்டா? அஜிஜோ, இவரு வேறையே. வேணாம் வேணாம், நானே போயிட்டு வரேன் ஐயனுக்கு சாப்பாடு கொடுக்க. ஏன்க்கா பொட்ட பிள்ளை அலையுது? நான் சும்மா தானே கிடக்குறேன். நான் போய் மாமனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வயல்லாம் பார்த்துட்டு வரேன்க்கா. ஆமா தமிழே, மாயிட்ட கூட போய் கொடுத்துட்டு வருவான். நீ எதுக்கு அலையிற வெயில்ல? அத்தா, நானே போய் கொடுத்துக்கிறேன் எங்க ஐயனுக்கு சாப்பாடு, சரியா? என்னக்கா வீடே மணக்குது, என்ன சாப்பாடு இன்னைக்கு? அதான் மோப்பம் முடிச்சிட்டார்ல. இன்னைக்கு சோறும் நெத்திலி மீன் போட்டு கருவாட்டு குழம்பு தான்டா மாதிரி. கருவாட்டு குழம்பா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? எனக்கு கொஞ்சம் சோறு போடுக்கா. ஆமா அத்தா, அவருக்கு சோறு போடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன் எங்க ஐயனுக்கு. இல்ல இல்ல, நானும் வரேன் தமிழ். நம்ம 2 பேரும் போய் சேர்ந்தே கொடுத்துட்டு வருவோம், வா. ஆமாண்டி தமிழே, போ. மாமனுக்கு அப்படியே ஊரை சுத்தி காமிச்சிட்டு ஐயனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெரசா வந்து சாப்பிடுங்க. ஐயோ, இவர் வந்தா நான் எப்படி அவரை பாக்குறது? அதெல்லாம் வேணாத்தா, நானே போய்க்கிறாத்தா. தமிழ் வா, கூச்சப்படாம. நான் யார், உன் தாய் மாமன் தானே. நம்ம போயிட்டு வரேன்க்கா. அச்சோ, இப்ப எப்படி இருந்தாலும் கழட்டி விடுறது? சரி சரி, போயிட்டு வெரசா வாங்க. தமிழ், நம்ம ஊரு எவ்வளவு அழகா இருக்கு தமிழ். நானே உன்னை எப்படி கழட்டி விடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ வேற. என்ன தமிழ், மாமி சொல்லிக்கிட்டே இருக்கே, எதுவும் பேச மாட்டேற? தமிழ், இந்த ஊருக்கு வர வழியே தெரியல தெரியுமா? இங்கதான் ஒரு அக்காட்ட வழி கேட்டு வந்தேன். புதுசா இருக்கு, எல்லா இடமும் மாறிடுச்சு தமிழ். ஓஹோ, உனக்கு வழி தெரியாதா? அது போதும் எனக்கு. மாமா, நீங்க நம்ம ஊர் இளநீ சாப்பிட்டுருக்கீங்களா? எப்ப சாப்பிட்டது தமிழ்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அம்புட்டு ருசியா இருக்கும். இப்பெல்லாம் எங்க கிடைக்குது இளநீ? அது பாம்பேல எல்லாம் ஒங்கேயும் கிடையாது இளநியே. இப்ப சாப்பிடுறீங்களா மாமா? எங்க இருக்கு தமிழ், சொல்லு. மாமா, அங்க தூரமா ஒரு தென்னை மரம் தெரியுமா? அது நம்ம பக்கத்து வீட்டு காமாட்சி அக்கா வீட்டோட தென்னை மரம் தான். அங்க இளநீலாம் செம்மையா இருக்கும், நல்லா ருசியா இருக்கும். போய் குடிச்சிட்டு வாங்க. நீ வா தமிழ், சேர்ந்து குடிப்போம். இல்ல மாமா, நானும் நிறைய குடிச்சிருக்கேன். நான் இங்கேயே காத்துட்டு இருக்கேன், நீங்க போய் சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க. அப்படியா சொல்ற? சரி, நீ எங்கேயும் போயிடாத, என்ன விட்டு. மாமனுக்கு வழி தெரியாது தமிழ், சரியா? இங்கே நின்னு நான் வந்துடுறேன். சரி மாமா, நான் எங்க போறேன், இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. எப்பா, ஊர் இளநிய குடிச்சு எம்புட்டு நாளாவது, போய் குடிச்சு பாத்துருவோம். எப்பா, ஒரு வழியா தொலை விட்டுருச்சு. நான் இப்ப அவரை பார்க்க போவோம். எம்புட்டு நேரம் காத்து கிடக்குறது. இந்த லூசு மாமா வேற வந்துட்டா என்ன பண்றது? இவங்கள வேற இன்னும் காணோம். யாருது? ஏங்க, நீங்க தானா? பயந்தே போயிட்டேங்க. இந்த பாண்டியை தவிர யாரு தமிழ வந்து பயமுறுத்துவா? உங்களுக்காக எம்புட்டு நேரம் காத்து கிடந்தேன் தெரியுமா? நானும் இப்பதான் தமிழ் மெட்ராஸ்ல இருந்து வந்தேன். வந்த உடனே ஒன்னதான் பார்க்க வந்தேன் தெரியுமா? எங்க வீட்டுக்கு எங்க தாய் மாமா வேற வந்திருக்காரு. அவரு வேற இம்சை, என் கூட வந்தாரு. அவரை கழட்டி விட்டுட்டு வரதுக்குள்ள பாடா பட்டுட்டேன். சரி சரி, இந்த மாமனை பார்க்காம எப்படி இருந்த 2 நாளா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க, என்னாலே தெரியல. உங்களை பார்க்கணும் போலயே இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நானும் தான் தமிழ், அங்க போய் எனக்கு வேலையே ஓடல. உன் நினப்பாவே இருந்துச்சு தெரியுமா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, ரொம்ப சந்தோஷமா வந்து நிக்கிறீங்க. உன்னை பார்க்க வரப்ப சந்தோஷமா இருக்காதா தமிழ்? சரி, இது என்ன தூக்குச்சட்டி? மாமனுக்கு என்ன கொண்டு வந்த? அது ஒன்றும் உங்களுக்கு இல்லை, அது எங்க ஐயனுக்கு. எங்க அம்மா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொன்னிச்சு. அந்த சாக்குல தான் உங்களை வந்து பார்க்க வந்தேன். நான் எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா தமிழ்? எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவை கூட நான் பார்க்கல. நான் உன்னை பார்க்க தான் முதல்ல ஓடி வந்தேன் தெரியுமா? மெட்ராஸுக்கு போனீங்களே, என் நினப்பு வந்துச்சா? தமிழ், உன் நினப்பு மட்டும் தாண்டி இருந்துச்சு, வேற நினப்பு ஒன்றும் வரல தெரியுமா? எங்க ஆத்தா அப்பா நினப்பு கூட எனக்கு வரல. உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படா போய் தமிழை பார்ப்போன்னு. இந்த 2 நாள் ஓடுறதுக்குள்ள எனக்கு ஒரு யுகமே ஆயிடுச்சு தமிழ். எனக்கும் தாங்க, வீட்டுல ஒரு வேலை கூட ஓடல தெரியுமா? உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்னை கூட்டிட்டு போயிடுங்க. சரி தமிழ், நான் சீக்கிரம் எங்க ஐயன்ட்ட பேசுறேன் நம்ம கல்யாணத்தை பத்தி. சரி, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வாங்கிக்கிறியா? மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தமிழ். என்னது சொல்லுங்க. நீயே கண்டுபிடி பார்க்கலாம். வளையலா? அடி பட்டிக்காடு, இங்க இருந்து நான் மெட்ராஸ்ல போய் வளையலா வாங்கிட்டு வருவேன். இல்ல இல்ல, இது வேற. நான் உனக்கு தருவேன், அதை நீ இப்போ உடனே போட்டு காட்டணும், சரியா? உடனே வா? ஐயோ, முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது தமிழ், நீ உடனே போட்டு காட்டுறேன்னு சொல்லு, நான் தாரேன். சரி, கொடுங்க. இந்த தமிழ், இத போட்டு காட்டு என்கிட்ட. என்னங்க இது, துணியா? அது இந்த மாதிரி துணியெல்லாம் நான் போட மாட்டேங்க.
தமிழ் எனக்கு ஆசையா இருக்கு தமிழ். இந்த மாதிரி துணியை நீ போட்டு காட்டணும்னு. நீ வெளியெல்லாம் போட்டு வர வேணாம், மாமனுக்காக ஒரே ஒரு தடவை போட்டு காட்டுடி. அதெல்லாம் முடியாது, போங்க. சரி முடியாதுன்னா விடு, நான் போய் ஜோதிக்கு கொடுக்குறேன். உடனே உங்க அத்தை பொண்ணு போய் கொடுக்குறீங்களே? சரி போங்க, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல, நான் கிளம்புறேன். பின்ன என்ன தமிழ், உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, ஒரே ஒரு தடவை போட்டு காட்டுடி. சரி, ஒரே ஒரு தடவை தான் போட்டு காட்டுவேன். அப்புறம் நீங்களே இந்த துணியை எடுத்துட்டு போகணும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். சரியா? சரி போட்டு வா. தமிழ் வெரசா வாடி, எம்புட்டு நேரம். ஏங்க தமிழ் நீயாடி இது? எம்புட்டு அழகா இருக்க, நடிகை மாதிரியே இருக்கடி. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி துணியில நான் போட்டதே இல்ல. சரி விடுடி, மாமன்கிட்ட தானே போட்டு காட்டுற. ரொம்ப அழகா இருக்கடி, நடிகை மாதிரியே. சரிங்க, நான் கழட்டவா? மணி ஆகுது, நான் போகணும். ஐயனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வேற. தமிழ் உண்மையானுமே ரொம்ப அழகா இருக்கு தமிழ். இப்பயே உனக்கு கல்யாணம் கட்டிக்கணும்னு தோணுது தமிழ். சரி கல்யாணம் கட்டிக்கலாம். இப்ப ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். இந்த துணியை நீங்க பத்திரமா வச்சிருக்கணும், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்பேன். சரியா? சரி தமிழ், நீ போ பத்திரமா, நான் பின்னாடி வரேன். சரிங்க, நான் ஐயனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு போறேன், நான் வரேன். தமிழ் ஒரே ஒரு தடவை மாமேன்னு சொல்லுப்ல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், நான் வரேன். உண்மையாலுமே தமிழ் இந்த துணியில அழகா இருந்தா. என் தமிழ் தான், என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவளுக்கு அழகுதான். ஏப்பா எவ்வளவு நேரம் சுத்தி வருது இந்த தென்னை மரத்துக்கு வரதுக்குள்ள. இந்த தமிழ் பிள்ளை இங்கதான் இருக்குன்னு அனுப்பிச்சிச்சு. ஐயோ யார்கிட்ட கேக்குறது? இந்தோ அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா யாரியா? ஊருக்குள்ள புதுசா இருக்க, என்ன வேணும்? ஐயா இங்க இளநீ கிடைக்கும்னு என் அக்கா அம்மா சொன்னுச்சு. இளநீ கிடைக்குமா? ஏயா இளநீர் தோட்டத்துக்கு வந்துட்டு இளநீ கிடைக்குமான்னு கேக்குற? எத்தனை வேணும்? 1000 2000? இல்லையா 1000 2000 எனக்கு எதுக்கு? எனக்கு சும்மா ஒரு 3 இளநீ வெட்டி கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிருவேன். யோ என்னமோ இந்த தோட்டத்து ஓனர் மாதிரி கேக்குற, 2 3ன்னு. அதெல்லாம் இங்க கிடையாதுயா. பார்க்கவே வேற ஒரு மார்க்கமா இருக்க. முதல்ல யார் யா நீ? எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன்யா. சரி எங்க அக்கா பொண்ணு தான் சொன்னுச்சு இளநீ கிடைக்கும்னு, அதான் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். இங்க வரதுக்குள்ள ஒரு சுத்திட்டேன் ஊரே. இங்க பாரு, ஊருக்குள்ள புள்ள தெரியாத, அடிச்சு துரத்திடுவாங்க. முதல்ல வெளியே போயா. ஓசில இளநீ கேட்க வந்துட்டான். ஐயோ இந்த தமிழ் பிள்ளை பேச்சு கேட்டு வந்துட்டோமே, இப்ப வழி கூட தெரியாதே, எப்படி போறது? வழியை கேட்டாலும் சண்டைக்கு வராங்க, இளநீ கேட்டாலும் சண்டைக்கு வராங்க. என்ன யா ஊர் இது? என் அக்கா மாவளே தமிழ், இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். எப்படியோ அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த லூசு மாமா அது வந்துருச்சா? ஆத்தா என்னடி, ஐயனுக்கு சோறு கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேன் ஆத்தா. சரி, போனப்போ மாமன் கூட போன, எங்கடி உன் மாமே ஒத்தையில வர? அட ஏன் ஆத்தா, உன் தம்பி சரியான லூசா இருக்கும் போல. இளநீ குடிக்கிறேன்னு எங்கேயோ போச்சு, ஆள் அட்ரஸே காணோம். எம்பிட்டு நேரம் காத்து கிடந்தேன் தெரியுமா? ஏண்டி தமிழே, அவனை ஏண்டி ஒத்தையில விட்ட? அவனே இந்த ஊருக்கு புதுசு, ஏண்டி? அதெல்லாம் வந்துரும். பாவுண்டி என் தம்பி எங்க மாட்டி தவிக்கிறானோ. கிராமத்துக்கு வந்ததும் போதும் இப்படி சிக்கி சீரழிறனே. யக்கோ டேய் மாரி, என்னடாச்சு இப்படி வந்து நிக்கிற? எல்லாம் உன் மவளால தான். இளநீ குடிக்கிறியா மாமான்னு சொல்லி எங்கேயும் அமுச்சு விட்டா, ஊர்க்காரெல்லாம் அடிக்க வந்துட்டாங்கக்கா. மாமா, நான் உன்னை இளநீ குடிக்க தான் போயிட்டு வர சொன்னேன். நீ எங்கிட்டு போயிட்டு வரையோ, எனக்கு என்னத்த தெரியும்? ஏன் தமிழ், இளநீ குடிச்சிட்டு வரேன் காத்துருன்னு சொன்னேன், அதுக்குள்ள எங்க போன? அது வந்து நான் காத்திருந்தேன், உன்னை காணோன்னு நான் ஐயனுக்கு சோறு கொடுக்க போயிட்டேன். ஏண்டா நீ தான் இந்த ஊருக்கு புதுசு, அப்புறம் ஏண்டா ஊரை சுத்துற? இதெல்லாம் தேவையா? சரி வா சாப்பிட. சரி சோத்துனாவது போடு, சாப்பிட்டுனாவது 4 பேர்கிட்ட அடி வாங்குவோம். சரியான சோத்து மூட்டையா இருக்கும் போல. இந்த சோத்து மூட்டைக்கு சோறு போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். மாமனே உன்னை காணாம வட்டியில் சோறும் பொங்காம. போக்கா போ, சீக்கிரம் போடு. கருவாட்டு குழம்பு வாடை இழுக்குது.